ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் அடிச்சு ஒரு வலது பக்கம் கையும் காலும் வந்து சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கை கால் அடக்கம் பண்ண வந்திருக்கோம். ஒரு முதியவர் வந்து எனக்கு வந்து தீர்த்தம் கொடுத்தாரு. தீர்த்தம் கொடுத்து நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு உன்னோட எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லிட்டு போனவர். அதுக்கு பிறகு மறு மாசமே எனக்கு வந்து பேங்க்ல HSBC சிரம்பன் பேங்க்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 15 தைப்பூசமா அந்த கோயில்ல எனக்கு பர்மிட்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது கார்த்திகை மாதம் வந்து 41 நாள் விரதம் இருந்து வர்ற பக்தர்களுக்கு இருமுடி செலுத்துறதுக்கு நம்ம படி பூஜையெல்லாம் பண்ணி விசேஷம் பூஜை நடக்கும். பக்தர்கள்லாம் வந்து கலந்துக்கலாம். புனிதமான தண்ணீர்மலை கோவிலில் எங்கள் பயணம் தொடர்கிறது. நாங்கள் படிகளில் இறங்கும் போது அதன் ஆன்மீக அழகு மற்றும் மறைக்கப்பட்ட அதிசயங்களை மேலும் ஆராய நாங்கள் தயாராகிறோம். ஒவ்வொரு அடியிலும் பலமான வரலாறு, தெய்வீக ஆற்றல் மற்றும் இந்த புனித இடத்தை சுற்றியுள்ள அமைதியான சூழ்நிலைக்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது. இந்த மதிப்பிற்குரிய கோயிலின் கதைகளையும் முக்கியத்துவத்தையும் வெளிக்கொணர்ந்து இந்த பயணத்தை ஒன்றாக தொடர்வோம். பகுதி 1 பார்க்காதவர்கள் முழு பயணத்தையும் பின்பற்ற தயவு செய்து அதை பாருங்கள். தைப்பூசத்தின் தெய்வீக தருணங்களை அனுபவித்து முருகனின் ஆசீர்வாதங்களை பெற இறுதி வரை பாருங்கள். தண்ணீர்மலை ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோயில் பிரதான பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள மலையில் உள்ள மற்றொரு புனித கோயில். இந்த கோயில் தர்மம் மற்றும் பக்தியின் வணக்கத்திற்குரிய தெய்வமான ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானத்திற்கான அமைதியான இடமான இது ஆன்மீக வலிமை மற்றும் ஆசீர்வாதங்களை நாடும் பக்தர்களுக்கு குறிப்பிடத்தக்க இடமாக உள்ளது.
சுவாமி சரணம். பூதநாத சதானந்தா சர்வபூத தியாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாபோ சாஸ்தே திவ்யம் நமோ நமஹா. சுவாமியே சரணமையப்பா. வணக்கம். நம்ம பினாங்கில இருந்து தண்ணீர்மலை கோவிலிருந்து நம்ம பேசுகிறோம். நம்ம கோயிலோட சிறப்பு என்னவென்றா பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழா. பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழாவும் உற்சவம் நடக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுக்கு படி திறக்கிறோம். விஷு ஓணத்துக்கு படி திறப்போம். அப்புறம் கார்த்திகை மாதம் 41 நாள் விரதம் இருந்து வர்ற பக்தர்களுக்கு இருமுடி செலுத்துறதுக்கு நம்ம படி பூஜையெல்லாம் பண்ணி விசேஷ பூஜை நடக்கும். பக்தர்கள்லாம் வந்து கலந்துக்கலாம். தண்ணீர்மலை கோவிலின் படிகளில் கீழே இறங்கும் போது வழியில் பல அழகான வாசல் கோபுரங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். தெய்வீக சிலைகளும் சிற்பங்களும் அலங்கரித்துள்ள இவை கோவிலின் அழகை கூட்டுவதோடு ஆன்மீக உலகத்திற்குள் நம்மை அழைக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகவும் விளங்குகின்றன. ஒவ்வொரு வாசலும் இந்த புனித தலத்தின் பாரம்பரியத்தையும் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுகிறது.
தண்ணீர்மலை கோவிலில் நீங்கள் புனிதமான படிகளில் இறங்கும்போது தெய்வீக கருணை மற்றும் ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்தும் சிவபெருமானின் அற்புதமான சிலையை நீங்கள் காண்பீர்கள். அருகில் கோயில் வளாகத்தில் நாக தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோயில் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையமாகும். அங்கு பக்தர்கள் பாதுகாப்பையும் செழிப்பையும் தேடுகிறார்கள். இங்கு வழிபடுவது தடைகளை நீக்கி அமைதியை கொண்டு வரும், தெய்வீக ஆசீர்வாதங்களை வழங்கும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமான் மற்றும் நாகநாதர் ஆகியோரின் இருப்பு கோயிலின் புனித ஆற்றலை மேம்படுத்துகிறது, பக்தர்களுக்கு தெய்வீக சக்திகளுடன் ஆழமான தொடர்பை வழங்குகிறது. வணக்கம். இந்த கோயிலில் நாதஸ்வர வித்வான் எம் சண்முகம் பேசிட்டேன். இந்த கோயில் முருகனை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம், நிறையா சொல்லலாம். இதனுடைய முருகனுடைய பெருமை வந்து இந்த கோயிலில் வந்து தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும். இங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்டியது முருகப்பெருமான் நிறையா செஞ்சு எல்லாருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த பெரிய கோயில் இருக்கிறதுனால தைப்பூசம் மற்ற திருவிழாவுக்கெல்லாம் ரொம்ப சீரு சிறப்புமாக ஆலய நிர்வாகமும் நாங்களும் ஆலய குருக்கள், ஆலய பண்டாரங்கள் மற்ற எல்லாரும் இருந்து ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் நடைபெற்று வருகிறது. சொல்ல போனோம்னா தண்ணீர் மலையான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த முருகன். இந்த கோயிலில் முருகன் எனக்கு பாலித்தது. நான் வந்து இந்த கோயிலில் வந்து 15 தைப்பூசமாக இந்த கோயிலில்
எனக்கு பர்மிட்டில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால அவருடைய அனுக்கிரகம் எனக்கு வந்து பெரிய பெருமிதமாக நான் வணக்கம். என் பேர் வனிதா. எங்கள் ஹஸ்பண்ட் ஹரிதாஸ். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு 45 வருஷமா நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். முருகர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. கல்யாணம் ஆகி 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை. இவர்கிட்ட வேண்டிதான் அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேண்டுதலுக்காக வந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் அடிச்சு ஒரு வலது பக்கம் கையும் காலும் வந்து சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கை கால் அடக்கம் பண்ண வந்திருக்கோம். தைப்பூசத்துக்கு வந்து 3 பேரும் மொட்டை அடிச்சு எங்களுடைய கடனை செலுத்தி கண்டிப்பா நிறைவேறும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு முருகர்கிட்ட கண்டிப்பா நிறைவேறும். நம்பிக்கையோட வாங்க. வணக்கம். என் பேர் ஹரிதாஸ். இவங்க என்ன மனைவி. இந்த கோரிக்கை நான் டெய்லி என்னால் முடிஞ்சப்போ வருவேன். இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரோக் ஆச்சுனால நம்ம வேண்டுதலுக்காக இங்கே வந்தோம். ஆனால் இங்கே 513 படி ஏறி நான் வந்து கை இது சேர்த்துனேன். ஐயா அப்புறம் முருகரை நல்லா காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நல்லா இருந்தோம்னாக்கா ஒரு 5 நிமிஷம் நான் ஏறி வந்திருப்பேன். இப்போ இங்கே இருக்க மக்களை எல்லாம் வந்து இங்கே முருகரை வந்து தரிசிருக்கணும், எல்லாரும் வரணும். அதான் என்னோட வேண்டுகோள். ஆனால் என்ன வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. இப்போதான் இந்த ஒரு குறை. ஆனால் இவர் நல்லாக்கிறவாரு ஒரு நம்பிக்கை. இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு. இவர் என்னை சொல்ல காப்பாற்றுவாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் சீக்கிரமாக குணமாயிடுவேன். இன்னும் நல்லா செய்வேன். இந்த கோயிலுக்கு நான் வந்து போவேன். நன்றி, வணக்கம். பேர் ஸ்ரீதரன். ஸ்ரம்மாலேருந்து வந்திருக்கோம். ஸ்ரம்மான் ஸ்ரீ பாரதண்டர் பயணி டவுன் சென்டரில் உள்ள கோயிலில் வந்து நான் வந்து பொருளாளர். கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகுதான் தான். முருகனுக்கு வந்து ஒரு 50 வருஷம், இந்த வருஷம் சரியாக 50 வருஷம். எனக்கு 66 வயசு ஆகுது. 16 வயசுலேருந்து இன்னும் கோயிலுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். பேங்கில் வந்து சும்மா ஒரு கிரானியாக ஜாயின் பண்ணி கோயிலில் தொண்டு செஞ்சதுனால இன்றைக்கி ரிட்டையர் பண்ணி நல்லா நிம்மதியாக ஒரு நன்மையான வாழ்க்கை. எல்லாம் ஒரே விஷயந்தான், கோயிலுக்கு தொண்டு செஞ்சது. நான் வேறு ஒன்று நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் அவ்வளவும் கோயிலுக்கு செஞ்ச தொண்டு தான். வணக்கம். என் பேர் பாலவல்லி. நாங்கள் சிராமலேருந்து வந்திருக்கோம். என் கணவர் பேர் வந்து ஸ்ரீதரன். நான், என் கணவர், மகன் ரூபேந்திரன் 3 பேரும் வந்து சாமி தரிசனம், முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் முருகர் எங்களுக்கு எல்லா வகையிலும் அவர் உதவி செஞ்சுருக்காரு. சிறு வயதுலேருந்து பிற வரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் யாமிருக்க பயமே இருக்கக்குள்ள எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை. அவருக்குள்ளே இருக்க எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் நடக்குன்னு ஒரு நம்பிக்கை. கடவுளை நினைச்ச எந்த ஒரு இதுவும் வராது. நம்மளுக்கு நம்பிக்கை தான் எல்லாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சிறு வயதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வந்து அம்மா அப்பா இருந்து எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நம்ம. ஆனால் இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறது இவர் தான் முருகன் தான் காரணம். நாங்கள் நான் இவருக்கு சந்தித்ததும் நான் முருகன் கோயிலில் தான் சந்திச்சேன். நான் இவரை அப்படி இருக்கிறதுல எல்லாம் அவரோட துணையோடு எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எங்களுக்கு எந்த ஒரு குறையெல்லாம் நல்லா வச்சுருக்காரு. இங்கே உள்ள இளைஞருக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா, கடவுள் பக்தி ரொம்ப முக்கியம். யாருன்னா என் நம்பிக்கையோடு நம்ம கடவுளை நம்ம கும்பிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னோமா போதும், நல்லபடியாக நடக்கும். அதான் சொல்கிறாங்க, யாமிருக்க பயமேன்னு சொல்லக்கூடாது, முருகனை நினச்சாலே போதும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் முதல்ல செந்தூர் முருகன் கோயில் தோழியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தப்ப அங்கே உட்காந்து எனக்கு அந்த நேரம் வேலை இல்லை சிறு வயசுல. அப்போ பள்ளி முடிச்சுட்டு உட்காந்துருக்கக்குள்ள ஒருத்தர் முதியவர் வந்து எனக்கு வந்து தீர்த்தம் கொடுத்து நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு உன்னோட எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு போனவர். அதுக்கு பிறகு மறு மாசமே எனக்கு வந்து பேங்க்ல HSBC சிரம்பன் பேங்க்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து என் வாழ்நாளுக்கு மறக்க முடியாது.
महाराजाय नमः। हरि ओम अग्निमेले रोहिणं यज्ञेरे वरस्मिनो ओदारं रत्नदानं हरि ओम चेतो वायुवस्तो देवो तस्विदा कार्मयनाद्रे समाय कर्मणे हरि ओम संयो देवी द्वे गणो अभ्यलादिनी निवादातस्य वृत्ति हरि ओम संयो देवी विश्वयाभवस्तु गिलये संयो रविश्रवस्तु